ஊர்லேருந்து சூப்பரான பச்சரிசி மாவு அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க புட்டுக்கு தான். இந்த மாவு வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை உரலில் போட்டு நல்லா இடித்து அதை எடுத்து அப்படியே சல்லடையில் போட்டு அழகாக சலிச்சு கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துருக்காங்க. நல்லா வறுத்து ஆற வச்சு சூப்பராக அந்த பாத்திரத்தில் வச்சு அப்படியே கொடுத்து விட்டுட்டாங்க. இதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே உதிரி உதிரியாக எடுத்து அப்படியே தேங்காய் பூவெல்லாம் போட்டு சூப்பராக புட்டை வச்சாச்சு. கடைசியாக கொஞ்சம் மாவில் அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதுவும் ஒரு வகை டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உரல் யார் வீட்டிலலாம் இருக்குன்னு தெரியல. இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்குமே இப்படி ஒரு வேலை செய்ய தெரியுமான்னு எனக்கு நான் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்குள்ள ஆரோக்கியமான சாப்பாட்டில் அவங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு இன்னும் ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்றாங்க. நம்மளால் அது முடிய மாட்டேங்குது. அப்படி தான் இன்றைக்கி எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக புட்டை வச்சு பச்சை பயிர் போட்டு சீனியும் போட்டு அப்படி விரசி கொஞ்சம் கட்டத்தாயில் போட்டு அப்படி குடிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பஞ்சு போல் அப்படி ஒரு வாசனையாகவும் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டுறீங்களா?